இந்த அழிவை நோக்கி செல்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு தான் எந்த உணவு பிடிக்கும்னா இந்த தானிய உணவுகள் பிடிக்கும். அரிசி, கோதுமை, கேழ்வரகு, கம்பு, திணை இதுபோன்று தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகள் யாருக்கு தேவை என்றால் அழிவை நோக்கி போகிறவர்களுக்கு. அழிவை நோக்கி போகிறவங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை, அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை தேவை, அளவுக்கு அதிகமான திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவங்க அழிவை நோக்கி செல்கிறவர்கள் இந்த மாதிரி தானியங்களை சமைச்சு சாப்பிடணும். அரிசி, கோதுமை அது போன்ற உணவுகளை சமைத்து உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டா அவங்க அழிவை நோக்கி செல்வதற்கு தேவைப்படுகிற ஆற்றல் கிடைக்கும், திறமை கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். உயிரை பணயமாக வச்சு தான் அழிவை நோக்கி போகிறது. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் எது அழிவை நோக்கி போகிற தொழிலாக இல்லை, தொழில் தான் பெரும்பாலும் தொழில் தான் அழிவை நோக்கி போகின்ற, அழிவை எதிர்கொள்கின்ற தொழில் எது இல்லை என்றால் பெரும்பாலான தொழில் அழிவை எதிர்கொள்கின்ற தொழிலாக தான் இருக்குது. எந்த தொழிலில் உங்களுக்கு அழிவு இல்லை? இன்றைக்கி இந்த வாழ்கிறதே நீங்கள் அழிவை எதிர்கொள்கிற திறன் இருந்தால் தான் நீங்கள் வாழவே முடியும். நீங்கள் ரோட்டில் நடக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் எந்த தொழிலுமே செய்யலை, ஆனால் இந்த ரோட்டில் நடக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு அழிவை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த துணிச்சல் இருந்தால் தான் ரோட்லேயே நடக்க முடியும். ஏன்னா அவ்வளோ ஆக்சிடெண்ட் விபத்துகள், மோட்டார் வாகன விபத்துகள் இந்த சாலைகளில் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ சாலையில் நடக்கணுன்னாலே ஒரு மரணம் வந்தால் பார்த்து கொள்ளலாம், ஒரு அழிவை எதிர்கொள்கிற அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கணும். அது கூட இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஆக இங்கே எந்த ஒரு தொழிலும் எடுத்து பாருங்கள், அது அதில் ஒரு அழிவை எதிர்கொள்கிற அந்த சவால் இருக்கிறது. அழிவுக்கான ஆபத்து இருக்கிறது. அழிவு என்பது அதை சூழ்ந்து இருக்கிறது. எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும், ஒரு மருத்துவ தொழிலாக இருக்கட்டும், மருத்துவ தொழிலில் என்ன அழிவு இருக்குது? அவங்க உயிரை தானே காப்பாற்றுறாங்க. உயிரை காப்பாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு அறுவை சிகிச்சை செய்கிறாங்க. அறுவை சிகிச்சையை தப்பாக செஞ்சுட்டாங்க, பேஷண்ட் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அப்போ அந்த பேஷண்ட்டோட உறவினர்கள் அந்த டாக்டர்களை சும்மா விட மாட்டாங்க. ஏதோ ஒரு தடவை ஏமாற்றலாம், தொடர்ந்து ஏதாவது 2-3 ஏமாற்றிட்டு, அதாவது இந்த மாதிரி இறந்து போயிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த டாக்டர் மேலே சந்தேகப்பட்டு அந்த பொதுமக்களிடமிருந்து அந்த டாக்டர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. அப்படி பயந்துக்கிட்டே தான் அவங்க சிகிச்சை செய்வாங்க டாக்டர்லாம். எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது, தப்பு நடந்தால் அந்த நோயாளிக்கு சம்மந்தப்பட்ட நோயாளியோடு தொடர்புடைய உறவினர்கள் நம்மளை சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது அல்லது ஒழுங்காக சிகிச்சை செய்யலைன்னா அந்த நோயாளி இறந்து விடுவார். இதயத்தெல்லாம் நெஞ்சை திறந்து இதயத்தெல்லாம் அவங்க சிகிச்சை செய்கிறாங்க. இதயத்தை கீறி அதில் ஏதாவது ஓட்டக்கிட்ட அடைக்கிறது அப்படி இப்படின்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் கண் எவ்வளோ நுட்பமான பகுதி, அதையே அவங்க சிகிச்சை செய்கிறாங்க, அறுவை சிகிச்சை செய்கிறாங்க. அப்போது எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கு. அழிவு ஒழுங்காக தப்பாக செஞ்சுட்டா கண்ணே குருடாக போயிடும். கண்ணு குருடாக போயிடுச்சுன்னா அப்புறம் பேஷண்ட்டோட உறவினர்களை சும்மா விட மாட்டாங்க மருத்துவர்கள். அதனால் இது கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி தான், ரொம்ப ரிஸ்க்கு. இப்படி எல்லாமே எந்த ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டாலும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உயிரை பணயமாக வைக்கணும், அழிவை எதிர்கொள்ளணும். ஓட்டுநர்கள் பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டுறாங்க, சாலையில் 2 வீலர் ஓட்டுறோம், நம்ம ஒழுங்காக ஓட்டினாலும் நம்ம மேலே மோதுறவங்க இருக்காங்க. நீங்கள் ஓரமாக நடந்து போனால் கூட சும்மா நின்றுட்டுருப்பீங்க, ஆனால் மோதிடுவாங்க. நீங்கள் ஓரமாக நின்றுட்டுருப்பீங்க, மோதிடுவாங்க. மோதி நீங்கள் செத்து போகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு அழிவை எதிர்கொள்கிற ஒரு உலகம் இது. அப்போ அழிவை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு தைரியம் தேவை, அளவுக்கு அதிகமான தைரியம் தேவை, அளவுக்கு அதிகமான திறமை தேவை, அளவுக்கு அதிகமான உடல் வலிமை தேவை, ஆற்றல் தேவை, தன்னம்பிக்கை தேவை. அதையெல்லாம் தருகிற உணவுகள் தான் இந்த தானியங்களால் சமைக்கப்பட்ட, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுகிற அந்த அரிசி, கோதுமை, கேழ்வரகு இதிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுகள். இது எல்லாமே அழிவை எதிர்நோக்குவதற்கு உங்களுக்கு தேவையான ஆற்றலை, திறமையை, தன்னம்பிக்கையை, துணிச்சலை, வீரத்தை தரக்கூடியது. அந்த மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு. அதே நேரத்தில் இந்த உணவே உங்களை அழிக்கும். அப்போ நீங்கள் இந்த உணவை சாப்பிடணுன்னாலே நீங்கள் உங்கள் உயிரை பணயமாக வைக்கணும். அழிவை எதிர்கொள்கிற அந்த தைரியத்தை அந்த உணவு கொடுக்குதா அப்படின்னா இது நல்ல உணவு தானப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், கேட்கலாம். ஆனால் இந்த உணவை சாப்பிட்டாலே உங்களுக்கு அழிவு வரும். அப்போ அந்த உணவை சாப்பிடுவதற்கே உங்களுக்கு ஒரு துணிச்சல், ஒரு உயிரை பயணமாக வச்சு தான் நீங்கள் சாப்பிடணும். நோய் வரும், பக்க விளைவுகள். அது எந்த அளவுக்கு ஆற்றலையும் வலிமையும் தருகிறதோ, எந்த அளவுக்கு அதில் அளவுக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதோ, அதே அளவுக்கு அது நம்ம மனித நரம்புகளால் அதை தாங்கி கொள்ள முடியாது. ஒரு அளவுக்கு தான் நீங்கள் வெயிட்டு உங்களால் ஒரு அளவுக்கு தான் தூக்க முடியும். ஒரு 10 கிலோ நீங்கள் தூக்கலாம், கூட 30 கிலோ உங்கள் கையில் கொடுத்தா உட்காந்துருவீங்க. அதே மாதிரி தான் இது அளவுக்கு அதிகமான ஆற்றலை, ஊட்டச்சத்தை இது வைத்திருக்கிறது. எது? இந்த தானிய உணவுகள், மாமிச உணவுகள், உப்பு போட்டு சமைக்கப்பட்ட அந்த உணவுகள். சமைத்தாலே அது மருந்தாக மாறிவிடும். ஒரு உணவுங்கிற பச்சையாக இருந்தால் தான் உணவு, சமைச்சிட்டா அது மருந்து, ஊக்க மருந்து. இதெல்லாம் ஊக்க மருந்து சாப்பிட்டா என்னாகும்? ஊக்க மருந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டால் என்னாகும்? அதே மாதிரி தான் நம்ம ஊக்க மருந்து, உப்பு போட்டு சமைச்ச இந்த தானிய உணவுகள் எல்லாமே ஊக்க மருந்து.
ஊக்க மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நோய் வந்து விடுகிறது. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது அழிவை எதிர்கொள்ளக்கூடியது. அழிவை எதிர்கொள்வதற்கு நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை, ஆற்றல் தேவை, தன்னம்பிக்கை தேவை, துணிவு தேவை, தைரியம் தேவை, வீரம் தேவை. அதை எங்கிருந்து பெறுவது? உணவிலிருந்து தான் பெற முடியும். வெறும் காய்கறி பொரியல், கீரை கூட்டு, கிழங்கு வகைகள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், பழங்கள், பச்சை இதெல்லாம் சாப்பிட்டாக்கா உங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்காது, அளவுக்கு அதிகமான திறமையை வளர்த்துக்க முடியாது, ஆற்றல் கிடைக்காது, தன்னம்பிக்கை கிடைக்காது. அழிவை எதிர்கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்காது, ஒரு திறமையை வளர்த்துக்கொள்ள முடியாது. அப்போ அதுக்குன்னு ஒரு உணவு தான் இருக்குது. அது தான் என்னது? தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவு. தானியம் உப்பு போட்டு சமைச்ச அந்த தானிய உணவுகள், அரிசி, கோதுமை, கேழ்வரகு, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பரோட்டா, பிரியாணி, மாமிச உணவு, முட்டை உணவு. இந்த உணவை சாப்பிட்டாலே உங்களுக்கு அழிவு வரும். அந்த உணவு உங்களுக்கு ஆற்றலையும் தரும், அழிவையும் தரும். அளவுக்கு அதிகமான ஆற்றலையும் தரும், அது அழிவையும் தரும். அதுதான் நோய்கள். பிற்பாடு அந்த உடம்பால் தாங்கிக்க முடியல, அது பிற்பாடு நோயாக மாறுகிறது. ஆரம்பத்திலே சளி இந்த மாதிரிலாம் உருவாகும். அதோட பக்க விளைவுகளை நம்ம சின்ன வயசுலேயே உணரலாம். அது ஒரு கட்டத்தில் அது பெரிய பிரச்சனையாக மாறும். சர்க்கரை நோயாக மாறும், நீரிழிவு நோயாக மாறும், சிறுநீரக பாதிப்பாக மாறும், ஆஸ்மாவாக, வீசிங்காக மாறும், புற்றுநோயாக மாறும். ஒரு கட்டத்தில் அந்த நோய் சின்ன வயசுலேயே சாப்பிட நீங்கள் ஒரு வயசில் சோறு சாப்பிட்டாலும் சரி, இட்லி சாப்பிட்டாலும் சரி, அதோட பாதிப்பை அப்போவே நீங்கள் உணர்வீங்க. அடிக்கடி காய்ச்சல் வரும், சளி பிடிக்கும், அப்படியே ஆனாலும் நீங்கள் சாப்பிட்டே இருப்பீங்க. அப்பப்போ இடையில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த பிரச்சனைகள் சேர்ந்து ஒரு நோயாக மாறும். முற்றிய நிலையில் அது ஒரு நோயாக மாறும். அப்போ உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. சின்ன வயசுலேயே குணப்படுத்திக்கலாம். உணவு முறையை மாற்றி தான் அதை குணப்படுத்த முடியும். அது ஆனால் நமக்கு தெரியாது. உணவு தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நமக்கு தெரியாது. நம்ம மருந்து சாப்பிட்டே இருப்போம். ஒரு கட்டத்தில் அது மருந்தெல்லாம் அது ஒன்றும் பண்ண முடியாமல், ஏன்னா நம்ம தான் தொடர்ச்சியாக ஒரு நோய் வருவதற்கு உணவு தான் காரணம். அந்த உணவு தொடர்ச்சியாக சாப்பிட்டே இருக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த நோய் குணமாகவே ஆகாது. ஒரு கட்டத்தில் அது முற்றி நோயாக அது வெளிப்படும். புற்றுநோயாக வெளிப்படும், ஆஸ்மாவாக, வீசிங்காக, நீரிழிவு நோயாக, சர்க்கரை நோயாக அது வெளிப்பட்டு விடும். மூலமாக வெளிப்படும். இப்படி நிறைய நோய்கள், இதய நோயாக வெளிப்படும், சிறுநீரக செயலிழப்பாக வெளிப்படும். இப்படி முற்றிய நிலையில் அது வெளிப்படும். அதனால் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி காய்கறி பொரியல், கீரை பொரியல் இதெல்லாம் சாப்பிட்டாக்கா இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு தேவையான தன்னம்பிக்கையை அது தராது. அந்த வலிமையை அது தராது. அளவுக்கு அதிகமான வலிமையை அது தராது. அளவுக்கு அதிகமான துணிவை தராது. அழிவை எதிர்கொள்கிற துணிவை அது தராது. ஆனால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. நீங்கள் மென்மையானவர்களாக மாறிவிடுவீர்கள். அழிவை எதிர்கொள்வது உங்களுக்கு பிடிக்காது. அதாவது ஒரு வன்முறை உணர்ச்சிகள் உங்களுக்கு பிடிக்காமல் போய்விடும். ஒரு கொலை, கொள்ளை இது போன்ற சம்பவங்களை பார்க்கவே உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். அந்தளவுக்கு மென்மையானவர்களாக மாறிவிடுவீர்கள். இரத்த காயத்தெல்லாம் பார்க்கறதுக்கே உங்களுக்கு பிடிக்காது. அந்தளவுக்கு நீங்கள் மென்மையானவராக மாறிவிடுவீர்கள். ஆனால் மென்மையானவராக வாழ்ந்தால் கண்டிப்பாக இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வது உங்களுக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும்.